எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அனிமல் மூவிஸ்லேயே ஒரு எவர் கிரீன் கிளாசிக்னு சொல்லக்கூடிய ஹோம் வார்ட் பாண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையோட ஹீரோஸ் முதல்ல பார்ப்போமா? முதல்ல நம்ம சான்ஸ். இவன் ஒரு அமெரிக்கன் புல்டாக், வாழ்க்கையே ஒரு செலிப்ரேஷன்னு சுற்றுற ஒரு தருதலை பையன். ரெண்டாவதா நம்ம சேடோ. பேரில் தான் சேடோ, ஆனால் இவன் தான் இந்த கேங்கோட பெருசு. ரொம்ப மெச்சூர்டான கோல்டன் ரெட்ரீவர். மூணாவது நம்ம சாசி. பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம திமிரு பிடிச்ச குயின் மாதிரி சுற்றுற ஹிமாலயன் கேட். இந்த 3 பேரையும் அவங்க ஓனர்ஸ் ஒரு விஷயமா ஃபார்ம் ஹவுஸில் விட்டுட்டு போவாங்க. இங்கே தான் நம்ம பசங்களோட மிஷன் இம்பாசிபிள் ஆரம்பமாகுது. ஒரு வாரத்துலேயே வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவோம், ஜாலியாக இருங்க, இந்த அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் ஹவுஸில் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்காரமாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு வாரம் போகுது. இந்த பசங்க அவங்க ஓனர்ஸ் பிரிஞ்சு இருப்பாங்களா? நம்மளே நம்ம அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஒரு நாள் 2 நாள் இருப்போம், அதுக்கு மேலே இருக்க முடியுமா? அது மாதிரி தான் அவங்க ஓனர் இடம் முடிக்கலாம், நம்மளால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளே அவங்கள தேடி போவோம், சர்ப்ரைஸ் பண்ணுவோன்ட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அதில் நம்ம சான்ஸ் இருக்கல, சரியான தின்னி பையன். கிளம்ப போகிறப்ப கூட அங்கே உள்ள சிக்கனை பார்த்து, எனக்கு இங்கே சாப்பாடு நல்லா கிடைக்குது, நீங்கள் மட்டும் போங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே ஒரு நெருப்பு கொல்லியை பார்த்தோன்னே பயந்துட்டு, ஐயோ நானும் ஒடியாரண்டா வந்துடுறேன்டா அப்படின்ட்டு பின்ன ஒரு வழியாக இவங்க 3 பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு தப்பிச்சு காட்டு வழியாக போகிறாங்க. போயிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய கரடி வந்து நம்ம சான்ஸுக்கிட்ட, அந்த கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க பண்ணுற அலப்பறாக இருக்குது, பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது. அந்த கரடியை ஏமாற்றிட்டு இவங்க 3 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்படி ஃபன்னாக போய்கிட்டு இருந்த இந்த பயணம் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியான சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை. போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு ஆறு வருது. அந்த ஆறை தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு 3 பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த சாசி மட்டும் மரம் போட்டிருக்காங்க. அந்த மரத்தில் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சாசி போய்கிட்டு இருக்கையிலே அந்த மரம் உடஞ்சி கீழே விழுந்துருது. நம்ம 2 பசங்களும் பின்னாடி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பதறி போயிடுறாங்க விழுந்தவொடனே. இப்படி தப்பிச்சு வந்து நம்ம சாசியை தொலைச்சிட்டோன்னு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. வேறு வழியில் வா நம்ம போவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கப்போ தூரத்தில் சேடோ சான்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சாசி. ஒரு வழியாக நம்ம சாசி தப்பிச்சு வந்துட்டா 3 பேரும் ஒருத்தர் பாசமலை பொழிஞ்சிக்கிறாங்க. சரின்னு இப்படியும் அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. கொஞ்ச தூரத்துலேயே ஒரு முள்ளமன்றி வருது. அந்த முள்ளமன்றிக்கிட்ட போய் நம்ம டான்ஸ் மறுபடியும் போய் வம்பளுக்குறான். அது என்ன பண்ணி சும்மா இருக்குமா? முள்ளமன்றிக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, புலியே பயப்படும். நம்ம சான்ஸ் பெரிய ஹீரோ வாட்டம் சண்டை போட போகிறான். அந்த முள்ளமன்றி அது மேலே உடம்புல இருந்த முள்ளை எல்லாத்தையும் நம்ம சான்ஸ் மூஞ்சிலே அப்பி விட்டுறது. அதில் பார்க்க நம்ம சான்ஸ் கோமாளியாட்டம் இருக்கான். உடனே நம்ம சாசி, இதெல்லாம் உனக்கு தேவையா, பேசாமல் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. இந்த பக்கம் நம்ம 3 பசங்களோட ஓனர்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க போய் ஃபார்ம் ஹவுஸில் பார்க்குறாங்க. இவங்களை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் அவங்க கிடைக்க மாட்டாங்க, எவ்வளோ தேடிட்டோம், கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப தூரத்தில் ஓன்னு சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சான்ஸு. பயப்புள்ளே பார்த்தவொன்னே ஃபேமிலியே குசியாயிருது. எப்படியோ ஒரு வழியாக ரியூனியன் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சான்ஸ் வர்றான், அப்புறம் நம்ம கேட் சாசி வர்றா. 2 பேரும் தான் வர்றாங்க. நம்ம சேடோ பெரிய மனுஷனை காணும். நம்மளோட சேடோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் தான் வர்றாங்க. அவனை காணும், அவனுக்கு வேறு வயசாயிருச்சு, எங்கே போய் எப்படி என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு ரொம்ப நேரமாக அவங்க வந்த வழியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம சேடோ கடைசி முடிக்க ஆளே காணும். நம்ம சேடோட ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறான். இல்லை நம்ம சேடை வர்றதை நொண்டிக்கிட்டே வர்றதை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தவொடனே இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் குசியாகி, அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம சேடோட ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேருக்கும் கொடுத்த பாசத்தை விட சேடோவுக்கு அவ்வளோ பாசம். அதுவும் அந்த பையன் மட்டும் உயிரே வச்சுருப்பான் போல், அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. என்ன ஒரு படம் தான்! நாய் பூனைங்களை வச்சு இந்த அளவுக்குலாம் கதையை எடுத்து படம் எடுக்க முடியுமாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது.